நேற்று அதிகாலை சபா தவாவில் பெய்த கடும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக நகரம் முழுவதும் பலத்த சேதம் ஏற்பட்டது. இதனால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன, பொது வசதிகள் பாதிக்கப்பட்டன. கம்போங் இடாயாத்தில் உள்ள ஒரு குடிசை வீடு இடிந்து விழுந்ததில் ஒரு குடியிருப்பாளர் காயமடைந்தார். அது மட்டுமின்றி குறிப்பாக தவாவின் ஐகானிக்கான தா மற்றும் வாவ் ஜாவி எழுத்து கட்டமைப்பு பலத்த காற்றினால் கீழே விழுந்தது. மேலும் தவாவ் தீயணைப்பு மீட்பு படை தலைவர் ஜெமிஷின் உஜின் தலைமையில் மீட்பு குழுவினர் உடனடியாக இந்த கடுமையான வானிலையால் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று குடியிருப்பாளர்களை வெளியேற்றியதுடன் காயமடைந்தவர்களுக்கு உதவிகளையும் வழங்கினர். அது மட்டுமின்றி நகராட்சி மன்ற தலைவர் ஜோசப் பாங் சேதமடைந்த சொத்துகளுக்கான மதிப்பீடுகள் அறிவிக்கப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ மாநில மற்றும் தேசிய பேரிடர் நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவி பெறப்படும் என்று அறிவித்தார். இந்த சம்பவம் எச்சரிக்கை இல்லாமல் தாக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை சார்ந்த புயல்களுக்கு எதிராக குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.